நண்பா நாளைக்கு ஆயுத பூஜைனால இன்றைக்கி வண்டி ஜேசிபி கழுவுறோம். வேறு இது ஆப்பாயிலா ஆப்பாயிலா சோப்பாயிலா சோப்பாயில் கழுகு போதா செக் பண்ணுறியா இல்லை? போதும் போதும். என்ன பெட்ரோல் மாதிரி இருக்குது. நன்றாக அழுத்தி தேய்ச்சுவோம். அழுத்தி தேய்ச்சி போகவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் வேகமாக தேய்க்க வேண்டும். சோப்பாயில் போட்டு இப்போ வாட்டாடி நண்பா. அவ்வளோதான்பா, ஒரு வழியாக கழுவி முடிச்சாச்சு. அழுக்கு ஊறுனா தான் போகும் சுத்தமாக. என்ன இந்த நோரை தும்புது? என்ன பிராண்டு சோப்பாயில்? ஏனால குறை சோப்பா. நல்லா எரியும் நமக்கு. அது பூசை போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தேய்ச்சிட்டு இருக்கிற பூசையாக சொல்லுவோம். என்ன ஹெட்லைட் நமக்கானுட்டா. ஹெட்லைட் நல்லா எரியும் நமக்கு. வீல் நல்லா சுற்றும் நமக்கு. ஐயோ, டீசலே குடிக்கக்கூடாது நமக்கு. டீசலையே குடிக்கக்கூடாது. போன வருஷம் அப்படி தான் சொன்னானுங்க. சந்தோஷம்லாம் ஊற்றுனா ஊற்றுன டீசல் அப்படியே இருக்கணும் நமக்கு. வண்டி அது சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு ப்ரோ நீங்கள் ஓட்டக்கூடாது நமக்கு அப்படி வண்டி இடத்தொட்டு நவத்தாது இருக்கணும் நமக்கு. ஐயோ சாமி, திருப்பலாமா? இப்போ சைக்கிள் பூஜை போடணும். போடு போடு. சைக்கிளுக்கு ஒரு மாலை. சைக்கிளுக்கெல்லாம் கிழிச்சிடும். மாலை வாங்கி போட்டால் கம்பெனி கட்டுப்படியாகாது. என்ன மாமா சைக்கிளுக்கெல்லாம் கிழிச்சிடமே தலைக்கு மேலே மாப்பு. நீ வேணா சொல்லிக்கிட்டு அப்படி. அவன் மேலே தண்ணி ஊத்தாரா? அவனுக்கு உடம்பு சரியில்லை. அதுல துணி இல்லடா. துணி அம்மாட்ட ஒன்று வாங்கிட்டு போ. கலப்பைக்கு அடிக்க ஆடிச்சாமி முடிஞ்சுதா? எடுக்கிறேன்னா எடுக்கிட்டா? எடுத்துருங்க காலு கூத்து. என்ன சவுண்டு? நம்ம ஒரு சவுண்டு மாதிரி கேட்கல. இப்போ கேட்கலையா? இப்போ கேட்கும். முன்னாடியே போய் அப்பாச்சி ஒரு வண்டிக்கு 2 மணி நேரம் கழுவுற டைம் போய் வண்டிக்கு 10 நிமிஷம் முடிக்கிறோம். சவுண்டு சூப்பராக இருக்குல்ல. இப்போ
கழட்டி சைலன்சர் சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவி போடணும். சவுண்ட் நல்லா இருக்குது. ம் பைசன் போய் டீப் போயட்டுமா? நம்ம அப்பாச்சி பைக் இருந்தாலும் போட்டு அப்பாச்சி ஒரு தட்டி விடு. பார்த்து சைக்கிள் சாஞ்சிட போகுது. மோட்டருக்கு அந்த சாஞ்சு போயிருக்கேன். கண்ணாடி கடிச்சிங்களா? ம் போதும் போதும் வண்டிக்கு. பைசன் பேரில் ஒன்றும் பெருசாக இருக்காது. அடிச்சு புட்டு வாயில போட்டு அப்புறம் என்ன? ஆமா இதில் பிடிக்கலாமா? நீ எதுலேயும் பிடிக்காத கம்முன்று. நல்லா தான் அடிக்குது. நான் வச்சால டோனு என்னவா அது சும்மா இருங்க எல்லாம் அனல் அடிக்கும். அனல் அடிக்குதா? அதில் சில்லி தண்ணி கலக்கும். இங்கே மேலே சுடு தண்ணி கலக்கும். அவ்வளோதான். ஓல்டன் வரட்டும். குப்புச்சாமி மேம் வேற அப்படியே வாட்டர் வாஷ்லேயே இருக்கட்டும். அதுக்கு நான் வர சேலம் போகும். ஒரு மணி நேரத்தில் வர மாதிரி அடிச்சுன்னா பெண்டு தான் சரிடாமா. அப்பப்பா ஏன்னா பளிச்சுனா வரல. ஒரிஜினல் கலரே தான்மா. செவச்சவன வரணும். செவச்சவனா என்ன? அது செவச்சவன் மருதாணி வேணா கொஞ்சம் வைக்கலாம். செவச்சவனா என்னடா போடா இப்படி அந்தாண்ட டெஸ்ட் கூட பரவாயில்ல. அசிங்கம் படுத்துறடா வண்டி. சிவப்பா இருக்குது பார்க்க. அவங்க என்ன சிக்னாட் பேர் ஒரு பக்கம் கருப்பா இருக்குது, பைசன் பேர் ஒரு பக்கம் சிவப்பா. அது பெயிண்ட் போயிருச்சுடா சேர் ஓட்டி. இந்த வகையில் ஓட்டிங்களா? இந்த வீல் தானே வேகமாக சுற்றுறது. இதா பின்னாடி வீலுக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வண்டி. நம்ம தொழில் தொடங்க ஆரம்பிச்சதுலேருந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருக்குது. இப்போ கழுவு போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த அந்தான ஒரு பல்சர் ஒன்று நிற்கிது. அது அது ஆரம்பிக்கணும் தான். அவ்வளோதான். இது ரெண்டும் எடுத்துக்காமக்கா. இது வரும் வீடியோவில் வர சுற்றிட்டு போடுவோம். ஓகேன்பா. 3 வண்டியெல்லாம் கழுவியாச்சு. இனிமே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு போய் சாமி செலவு பண்ணிட்டு வந்து கொஞ்சம் எங்கள் லோக்கலில் கிடைக்குதானு போய் பார்க்குறோம். இன்னைக்கு கிடைக்கும். வாரத்தோடதுக்கு வாரம்னா குஞ்சாங்கடை எவ்வளோ பெரிய கடை இருக்குது சாலத்தில். போனாமா அள்ளிக்கிட்டு வரலாம். இத்தனை சோப்பு போட்டியாடா? திறந்து கொடுக்கா கிட்டா ஆமா. அது எங்க அத்தத்தோட சின்னதாக இருக்குது. இதில் சோப்பு தூளை போட்டு முழுக்கி அடிச்சுவிட்ட. பைக்கு ஃப்ரெண்டருக்கு அப்படிதான் பண்ணுறோம். புல்லட்டு பாவம். அதில் ஒரு வருஷம் எந்த வருஷமோ ஆயுத பூச்சி போட்டுருவோம். இந்த வருஷம் புல்லட்டுக்கு ஆயுத பூச்சி போடாத போயிட்டு போட்டுருவாரு கடைக்காரன். தா பேருக்கு அள்ளிப்படியா. இந்த வண்டிக்கெல்லாம் என்ன பண்ணோம்னு வச்சுக்காம அப்பளதா இப்படி தெளிச்சுதான் விடணும் ஒரு 2 இடத்துல. என்னது சில்லற காசா? அங்கே ஒரு தொட்டின்னு ஒன்று நம்பி போச்சு. அது இறங்கி அதிலே போடு. அப்புறம் கடைசி வண்டி புலியோட வண்டி. சீட்டி தண்ணி விடுறா மாப்பு. இந்த இடத்துல தண்ணி விடு. வேணாம். இதே மாதிரி எப்படி கிழிஞ்சிக்கணும் டைப்பா. அது பவர்ஃபுல். சிலந்தி போச்சு. கொண்டு போட அதை எடுத்துருப்பா. போதுவா சோப்பையில் சோப்பு கட்டிங் ஆகட்டும். இந்த இடத்துல மண் இருந்துச்சு, அதை தேய்ச்சியா? மாவாக்களுக்கு பண்ணிட்டு. ஓகே நண்பா. அடுத்தது வண்டியெல்லாம் தொடச்சி விட்டு போய் பூஜை ஜாமான் வாங்கிட்டு அந்த பூஜையை போட வேண்டித்தான். ஏமாப்ப ஓகே நண்பா. நேற்று ஜேசிபி கழுவி வண்டிகளை ஒரு பம்பை கிராங்க் சாப்டியாக கட் பண்ணிட்டாங்க.
முடிச்சு கட்டிட்டாங்க. இப்போ எங்கள் நிலமை கையில் மோந்து ஊற்றி கழுவுறதா இருக்குது. ஆல்ரெடி தண்ணி போர்ஸு ப்ரெஷர் செம ப்ரெஷராக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் என்னடானா கையில் ஊற்றி கழுவுற நிலமையாகி போச்சு ப்ரோ. அப்படியே லைட்டாக ஏற்கனவே இப்போ தானே 10 நாளைக்கு முன்னாடி வண்டி வாட்டர் வாஷ் வீடியோ போட்டோம். அப்படியே லைட்டாக மக்காடு பானாட்டு மேலே இருக்கிற மண்ணை மட்டும் இறக்கி விட்டேன். எதுலேயோ ஒன்று இறக்கி விட வேண்டியது தான். மணி 4 மணி ஆகி போச்சு. டே எங்கடா சைலன்சருக்குள்ள விட்றா? டே அதில் இல்லைடா இல்லைடா அந்த வண்டியில் இல்லை மாப்பு இதில் இல்லை. ஆர்டிஎம்டியில் தான் இல்லையே. அது எதில் அதில் ஊற்றுனே பெரிய வண்டியில் இருக்கும். ஓட்டம் அடைச்சிருக்கும். அது இல்லைடா இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ இருக்குண்டா இருக்கும் சுடு தண்ணி. அந்த பக்கம் ஒரு நாள் நினச்சி விடணுமே. அப்படியே மேலே விடு. எட்டாவது ஆட்டி இப்போ இந்த பக்கம் கழிக்கிட்டு அந்த பக்கம் போயிடலாமா? இப்போ இந்த பக்கம் கழுவிட்டு போயிடலாம். கூட நான் கலப்பிக்கெல்லாம் அடிக்கிறேன். கலப்பையில் இருக்கிற ப்ரெஷரில் எங்கள் சோப்பாயில் போடு. கலப்பைக்கு சோப்பாயிலா? இல்லை நீ வண்டிக்கு சோப்பாயில் போடு. நான் கலப்பையில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கிறேன். ப்ரெஷர் எட்டல. உள்ள வெளியே முக்கியம் தேய்ச்சி ஒரு இன்னைக்கெல்லாம் சர்வீஸ் சென்டருக்கு போனோம்னா வச்சுக்காம இப்போ சர்வீஸ் சென்டருக்கு 20 வண்டி நிற்கிது. என் பாதி போச்சு பண்ண மாதிரி தான். டூ வீலருக்கு 300 ரூபாடா. டிராக்டருக்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு பக்கமாக கேட்பாங்க. ஓகேன்பா. யாராவது டிராக்டர் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் சர்வீஸ் கடையில் எவ்வளோ விட்டாங்க என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா கேரண்டி 1000 ரூபா கேட்பாங்க மண் இருந்துச்சுன்னா. நான்லாம் அதில் வாட்டர் சர்வீஸ் பண்ணி பல வருஷம் இருக்கும். கடையில் கொண்டு விட்டு ஓகேன்பா. ஒரு வழியாக நைட்டு 7 மணிக்கு தான் கொண்டாந்து நிறுத்திருக்கிறான்லாம் கழுவி சுத்தம் பண்ணி. இப்போ 3 பேர் இருக்கிறேன். சரி கம்முன்று. ஃபஸ்ட் யாரு? பட்டை தின்னூறு. அடுத்தது சந்தானம். அடுத்து சேகப்பு. போய் இப்போ பட்டையை போட போகிறோம். 415 போயிடலாம். ஒரு பக்கமாக இருக்குது. நான் முதல்ல ஜேசிபி இல்லைன்னா அங்கே ஒரு பட்டை போடுற ஆள் போடுங்கப்பா. எந்த தடவை ஃபஸ்ட்டு இங்கே கீழே போடுறான் அந்த 90ன்னு இருக்க. ஏன் 3 பேரில் தான் போடணும்? அவனுக்கு தெரியும்பா. ஒழுகு கூடாது. எங்கள் பட்டையும் வந்து தெரியலையா? அது வெள்ளையில் எப்படா தெரியும்? அடுத்தது இந்த இடத்துல பட்டெல்லாம் வேணாம். சோப்பு மட்டும் பட்டை வேணான்ற. அப்புறம் தூக்கிட்டு தாங்க வைக்கிறேன். இங்கே பட்டை போடுறான். அதெல்லாம் போடுறா. இல்லடா பட்டை முருகா சவுண்டை பற்றி போட போட. மாட்டுக்கு சாமி கொஞ்சம் எட்டவாடா. கீழே ஒழுங்கு கொஞ்சம் இது என்னாச்சு? இன்னொரு சரியில்லை சார். சரியில்லையா? என்னடா இப்படி வச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் போகிறது? ஆமா என்ன பொட்டி எடுத்தோம். நான் 3 விரல் எடுத்துட்டுமா? நீ 3 விரல் வேணும். இல்லை பொட்டு வச்சிடலாமா? பொட்டு வைக்க வேணாம். நம்ம மஞ்சள் கலருக்கு பொட்டு போடலாமா? டயர்ல போடு. மஞ்சள் வச்சிடாத. டயர்ல போடு. இங்க போடு. நீ சந்தம் தேயணும். ஒரு 4 பட்டு போடுறா. 3 தாண்டா போடணும். நல்லா போடக்கூடாதா? ஒரு இழுப்புக்கு மேலே இழுக்காதரா. அது ஒட்டுறத விட்டுட்டோம். இங்கே போடு. பேட்டரி பேக்ஸில் ஒன்று போடு. அலையில் போடு. அலையில சைடில். போதும் விட்டுரு. இங்கே போடு. பூமி புத்திரானுக்குது அதில் போடு. கீழே கீழே எதுக்குடா ஒழுகுது? டேய் சைலன்ஸில் ஒன்று போடாத. என்ன போனேன் அப்படியே இதில் ஒன்று. போடு 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 போடு. ஒழுக்கிறதெல்லாம் அங்கேயே இருக்கணும். வண்டி மேலாம் ஒழுக்கிற பாரு நீ. அடா டேய் நீ துடைக்காத. ஏர் டூம் கொண்டு போட்டு விடு. ஒழுக்கிறதெல்லாம் இங்கேயே ஒழுக்கிட்டு தான் போகணும். சரி அது 2 வச்சிட்டோம். சித்தப்பா எப்படி இருக்கான் பாரு கும்முன்னு.
செட்டு நல்லா பாடணும் நமக்கு. அது ஆல்ரெடி புகை கிடக்குது நமக்கு. டேய் மாப்பி இறா இவன் வைக்கிட்டுண்டா ஏன்டா ஒவ்வொன்றும் நீ இருக்கியாடா? இரும்பு கிடைக்குதுண்ணா, எட்ட வாங்கண்ணா. நம்ம எட்ட போடா டேய் எட்ட போடா ஓடுவோமா? ஓடி போற டயர் போடு ஸ்பீக்கர் பாக்ஸ்க்கு ஸ்பீக்கர் பாக்ஸ்ல இல்லடா. நான் படுத்துக்க, அப்படியே படுத்துக்கலாம். வை ஆகட்டும். என்னடா நம்மளுது கொஞ்சம் கொலை ஆயிடுச்சு. வைண்ணா. இருடா. டேய் அங்கெல்லாம் இங்கே வைக்கக்கூடாதுடா. அங்கெல்லாம் அதெல்லாம் வைக்காத. கொஞ்சம் பாருங்கண்ணா. வீல் வச்சுறாங்க. நீ போட்டு கடிச்சு இங்கே வாடா குட்டி. ரொட்டேட்டர், கோமதி ரொட்டேட்டர். கத்தியே தேயாம ஓடணுமா? நான் சொல்லி விடுவோம் கம்முனு. நீங்க வைண்ணா. எங்கண்ணா நீ இப்போ சந்தனமா வைக்காம போறா? இப்போ சொல்கிறா, இப்போ இப்படி வச்சு தரேன். அவர் செட்டாக வச்சுட்டு போறாரு. அவரு பிடிக்கவே முடியலையே. நீ பாருண்ணா எங்கெங்கயோ விட்டு போறா. ஒரு ஃப்ளோவில் போக மாட்டியாண்ணா? அதுக்கு தான் நான் வாங்கினேன் தெரியுதா. இவர் பறக்குறாரா? வாமா இல்லைன்னா விட்டு போயிடுவாரு. அப்படியே இங்க ஒரு பட்டையை போட்டுமா. கேபிசியா என்னன்றா புதுசா இருக்குது. இங்க வைக்கமா, இங்க வை. நீ ஆக்சன் பண்ணாம முடிக்கிட்டு. நீ வைக்கிற பக்கம் வைக்காத. அவர் பட்டை போடுறாரு. என்னமோ பண்றீங்க, என்னதான் தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் எங்கெங்க பட்டை போட்டுருக்கு. நாளைக்கு வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுவாங்களா? சந்தன கேமுக்குதுன்னு தெரியல. இங்கெல்லாம் பாரு, இவ்வளவு நேரம் சும்மா தான் நின்றுந்தா. மாமா ஓர திட்டுறான். திட்டுறானா? விட்டா அடிச்சு விடுவாங்க நாட்டங்குது. நான் அங்க எங்க வைக்கிறேன்னா அப்பா வைப்பாங்க. நீ வைப்ப இருப்பா. இரு மாமா தள்ளி விட்டுறாதா சட்னின்ற சந்தனத்தை. சட்னி நீ பாரு வைக்காமல போயிட்டாங்க. இங்கெல்லாம் காயறதுக்குள்ள வச்சா நிக்கும். இங்க வைக்கணுமாடா? முன்ன ஆயுத பூஜை மைண்ட் தான் இருக்கிறீங்களா? ஏன் நீ எந்த மைண்ட் செட்டி மாதிரி பறக்குறீங்களா? என்னமோ அங்கெல்லாம் வைக்க கூடாது. இதுக்குள்ள என்னைக்கும் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக போக முடியுமா? கம்பி கொஞ்சம் போட்டு போனீங்கன்னா பரவாயில்ல. என்ன ஒட்டு முருகனுக்கு ஐயப்பா. முருகனுக்கு ஐயப்பா. அவங்க கையில கட்டு அவங்க கடி வச்சிடுறீங்க. என் கையில கேமரா இருக்குது, களி வச்சிடறதா? இது ஒண்ணுதான் வச்சுங்களா இங்க? ஏக்கா நானே இதை கழுவி போடுத்தாக்கா? இத நீ பெரிய கேமராமேன் தான். என்றது மெசேஜ் ஒண்ணுல பயப்படாதீங்க. நான் ஒரு மெசேஜ் வச்சுக்கிறேன். இங்கெல்லாம் இங்க போட்டு வைக்காதடா. நான் இங்க பாருண்ணா. யாரா? என்ன சந்தோஷம். இது என்னமோ முன்ன கழுவிட்டு இருந்தேன். என்ன கழுவுன அந்த வண்டியில? அப்ப நான் எங்க போட்டு வைக்கிறேன். கத்துனா யாரு கொட்டிட்டு இருந்தா லைட் இருக்கான். அப்ப போட்டு இங்க இரு அஜித் மாமா இங்க போட்டு வை. அவரு தொலைவார என்ன மணி ஆடிட்டு இருந்த வரைக்கும் இல்ல டிங் 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 டிங். நல்லா வச்சாச்சு. நீ போடிக்கிட்டு வா. பட்டாய் போடு. ஃபில்டர் போயிடாம அப்ப நீ வைக்கிறது விட்டுட்டு இவ்வளவு நேரம் நீ என்ன மணி ஆட்டிட்டு இருந்தியா? மணியே இங்க இல்லையே. என்ன பூசை பண்ணவே இல்லையா? லைட்டுக்கு லைட் வச்ச லைட் எங்க இருக்குது? வச்சிட்டானா? வைக்கவே இல்ல. நல்லா வச்சாச்சா? நீ எங்கனா மண்டமாலாம் போட்டு விடுறா. தெளிக்கிண்டா. நான் ஜெயிச்சு கண்ணாடி தின்னூறு மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? போட்டு கொஞ்சம் வச்சுட்டான். அவங்க டயருக்கு போய் தெளிக்கிறானோ தெரியுது. நான் பங்கில் ஒரு ஜேசி பார்த்தோம். நல்லா இது முல்லாம் தான் போ தான் போ.
டீப் லைட் கூட கெட்டுச்சுடா அந்த லைட். நான் காசுக்கான வாங்குறேன். காசுக்கு வாங்கி தானே வைக்கிறோம், சும்மா தராங்களா இல்லை? போன வருஷம் நம்ம நேரமா இது பண்ணிட்டோம். 6 மணிக்கு பூஜை 6 போட்டா. மணிக்கு 6:30 பூஜை பண்ணிட்டு தானே. அப்ப சந்தோஷ் நீ வந்துட்ட? கோகுல் இருந்தா தானே? அவனும் நம்ம நேரமா பண்ணிட்டோம். இந்த இது என்னென்னமோ கால் மாலை ஏறுது. லேட்டுன்னு நினைக்கிறேன். நான் வந்த வாட்டி 6 வருஷம். 6 வருஷம் ஆகிப்போச்சா? அதே அந்த கேட்குறேன் நீ வரேன். அப்ப என்ன கல்யாணம் போது ஒரு நான் சொல்றப்போ தானே நீங்கள் வந்தால் ராசிங்கிறீங்க. கம்பி கட்ட கதையெல்லாம் விட்ற சொல்கிறாங்க. ஆமாண்டா சொன்னாலும் சொல்லலாம் நான் தாட்டி தானே. ஃப்ரெண்டு மாதிரி தெரிஞ்சுருங்க. வச்சுட்டு போனா எங்க நான் முந்தி கொட்ட முந்திரா இல்லன்னு சொல்லிட்டு வாங்களா கேளு பார்க்கலாம். அண்ணா இல்லை தானே? யூடியூபர் கிட்ட கேளு. எங்கண்ணா தெரியல என்னென்னமோ சொல்லுறாங்க. நாம்பளும் நம்ப வேண்டியதாக இருக்குது. நேரம் அடிச்சு கலப்புகளை சொல்லியிருப்பேன். அவனுக்கு லைட் அடிச்சுக்கோப்பா. யாருக்கு? சந்தோஷத்துக்கு அவன் விட்டுட்டு வந்துட போறான். இவன் பின்னாடி வந்துடுறான். என்ன முடுங்க தான் முன்னாடி. இப்போ வாங்கி கண்ணுங்கிட்ட அதே கடைக்கு வாங்க கூடாது, கலக்காம தான் வச்சுட்டு வரணும். சந்தோஷம் நினைக்கிறாங்களே. 30 அவார்டு வாங்கிக்கிறேன் பெஸ்ட் கேமராமேன். சந்தோஷ் இந்த கொஞ்ச நேரம் செவ் கட்டிடுறாங்க. சரி சோட்டம் எங்க வேணா சந்தோஷம் எங்க கண்ணாடிக்கு போட்டுருணும். அது இப்போ பொட்டு வைக்கிறோம். எப்போ பூச பண்ணணும்னு தெரியல. பொட்டு வைக்கிற சூப்பு அது ஓகேடா எல்லா வண்டியும். டேய் அது வை. ரிப்பன் மாதிரி சரி வீடா கீழே. டேய் சென்டர் வை. இங்க ஒன்று வையே வச்சுட்டு இருக்கோம். அதே சூப்பராக தான் விட்டுறேன். நேற்று கூட முடியலடா. அடுத்து 5 எடுத்து நடுவில் பாட்ட போட்டு விட்டுருங்களா? சரி அப்பா பாடா. பெரிய கேமராமேன்ரா நாங்களாம். நேற்று சுனாமியில் ஸ்விம்மிங் போட்டு பெரிய கேமராமேன் லைட் பிடிக்க வச்சிட்டாங்களே. அவர் எட்டிட்டு இருக்கிறாரு. நான் பேட்டரி லைட் பிடிக்கிறேன் உங்களுக்கு செவப்பு வைக்க. இங்கடா மென்டலாட்டு வச்சுட்டு வைக்கணும். யாரு இங்க வர்ற வாட்சில அதை அப்படியே விட்டு விடுங்க. எதுவும் இல்லை, இருங்க நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன் ஜெட் வேகத்தில். இப்போ எப்படி இருக்குது? அதுல இருக்கிறத வைய, அதுல பாரு இருக்குது ஓரம். இங்கடா இருங்க பேர் அதுல வைப்பா. போசாமி இப்பதான் அள்ளி கொடுத்தாங்க. பொழுதுனைக்கு அள்ளி கொடுக்க மாட்டாங்கல்ல. போதும் அதே வை. எனக்கு பட்டு ஏறு ரொட்டேட்டர் இறக்கி விட மாட்டேனா? அந்த லைட்டு எல்இடி லைட்டு டேலண்டா இப்பதான். ஏய் போட்ட இடத்துல வச்சுக்கிட்டு வாடா. தாய் நீ என்ன பண்றீங்க? எந்திரிச்சு வா. அடா ஜேசிபிக்கு அங்கே வர்றான். அவன் பொட்டு வைக்கலான்னு வைக்கிறான் வர்றான் பையன். சூப்பர் கிட்ட அந்த இடத்துல படிக்கட்டுக்கிட்ட பொட்டு வைக்கலாம் குங்குமம் வச்சுட்டு வந்தான் பையன். சந்தோஷம் வைக்கவே இல்லை. அவருக்கா நீங்க செட்டு மாதிரி பறக்குறாங்க. அடிச்சு தள்ளுறாங்களா? இல்லையா? சரி ஒருத்தர் புயல் வேகத்தில் வராரு. படிச்சாந்தானு வச்சியா மண்டபம் வச்சிடாது. ஒரு பக்கம் அடிக்கிற அந்த பக்கம் இருந்து அடிச்சுட்டு சரி கிளாஸ் மேல கடிச்ச பண்றதெல்லாம் தட்டா போயிடும். தண்ணி வரலையே. தண்ணி வரணுமாடா? ஒரு நேரம் வைக்க முடியாது. இன்னும் நாளைக்கு மழை வந்துச்சுன்னா எங்க சொல்றா
வைக்கிறான் பாருங்க கஷ்டத்துக்கு. இங்க சந்தன ஐயோ அஜித் மாமா தான். அஜித் மாமா தான் சமைச்சு நீங்க சந்தன குங்குமம் வைக்கிறீங்களா இல்லை ட்ரெஸ் எல்லாம் சந்தன குங்குமம் வச்சிருக்கு. இப்பதான் காயத்தை போட்டு மாட்டேன் எங்கடா சைலன்ஸ் இருக்கணும். ஒரு அண்ணனா அண்ணன் தான் அப்படி புயல் வேகத்துல போயிட்டு நீ எதுக்குடா என் சந்திர பூந்துட்டு இருக்கிற? நீங்க தடுக்க முடியாது. இவனு கொண்டு கொடுறா இங்க கீழே வைப்பா. அங்க பாரு கீழே வை மாமா வைக்கிறாங்க. ஏய் நீ வச்சிட்டு வந்துரு சரி போய்டா. அழுகுறான் நான் வைக்கிட்டு அவனும் நல்லா தான் வைக்கிறான். இங்க 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 கீழே அவனுக்கு இங்க ஒரு நோ முந்திரி கட்டா எனக்கு முந்திரி சந்தனமே கம் போயிடுறான் அடிக்கடி. டோருக்கு அங்க அங்க பாரு வாமதி இல்ல. அவன் இங்க வைக்கல. நான் முந்திரி கட்டா சரி பேசாத வாடா டேய். அது சந்தன ஏன் வைக்க நான் டென்ஷன் அடிச்சு கலப்புகளை சரி பண்ணும். சந்தன ஏன் வைக்க கூடாது ஒரு வழியா எல்லா வண்டிக்கும் பொட்டு வச்சாச்சு. அடுத்து கலப்பைகளாக வைக்கணும். கலப்பிக்குவோமா கையோட வச்சு வந்துருக்கலாம். மீட்டர் வைங்க. ஏய் மீட்டர் வச்சுக்கடா அப்போ நீ வெய்ய இரு மாமா வைப்பாங்க. நான் ஸ்டேரிங்க்கு ஒரு பொட்டு வைக்க மாட்டேன் ஆரஞ்சு கலர்ல. இங்க வைடா. ஆடிக்காரா சூப்பரா இருக்கும். மென்டல் இங்க டயர் இது டிஸ்ப்ளே பண்ணா அடிப்பாங்க. டயர்ல கூட அடிப்பாங்க. அவ்வளோதானா முடிஞ்சுதா? அழகா இருக்கும். போதும் அதான் அசிங்கம் பண்ணாதீங்க. இதுக்கு பார் கலப்பை எங்க வேணா கரைக்கு வேணா. ஏங்க அங்க பாருங்க டூல்ஸ் போட்டில வைக்கலையாமா போட்டு. ஏன்டா மாப்பு பாத்து சொல்றோம். சரியில்லை நம்மளும் இதெல்லாம் சரியில்லை. தெரியல. ட்ரைனிங் பத்தல. இங்க வானா ஒரு செட்டு மாதிரி பறக்குறாருலாம். என் மேலே தான் எல்லாம் பூச்சி வருது. என்னென்ன ஏதுன்னு தெரியல. இங்க வாங்க கண்ணு வருது இல்ல. கிட்டும் எதுக்கு இது இவ்வளோ? ஏதோ பட்டை அப்ப பூரா பட்டையா நான் இங்க பாருண்ணா இங்க எதுவும் போயிருதா? சூப்பரா இருக்கணுமா இல்லையா? வச்சாச்சுடா வர. மழையா கடி பிரிங்க் கலப்பை அதெல்லாம் ஒரு கழுவி விட்டுருக்கணும். ஏய் காக்கா பி இவனுக்கு ஒன்று விடுங்கடா. அதான் மாமா ரெண்டு பேர் விட்றா நீ போடா. ரெண்டு அது வைப்பா. நான் அந்த கலப்புனா இது வச்சுதான் நான் ஃபீல்டே ஓட்டினேன். அதுக்கு ஒரு பட்டை போட்டு விடணும். ஃபீல்டே ஓட்டினியா? எல்லாம் வேற என்ன ஒரு ரெண்டு பட்டை மட்டும் போடணும். அதிகம் வேணாம். அக்காவுக்கு ஞாபகம் இந்தாங்க இங்க வை இங்க வை. நான் வச்சிட்டு வா சந்தன வச்சிட்டு வா. ஏன்னா இந்த வண்டி இந்த கலப்பை வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? பல வருஷம் ஆகுது. பல வருஷம். இங்க வை. பலவர்ஷத்துக்கு எங்க சொந்தம். யாருக்குமே தெரியலண்ணா. ஏன்னா அஜித் சந்தோஷம். சந்தோஷங்க வா. இது பையன் வச்சிருவான். சரி பையன் வச்சுட்டு வந்தாங்க நான் விட்டு வந்தேன். சரி எடுத்தது இந்த கலப்பை தான். நம்மளுடைய தாத்தா தாத்தா பாட்டர் முப்பாட்டர் எல்லாருமே அதை வச்சு ஓட்டினாங்க. சாரி போ. அவ்வளவுதானே அது? அவ்வளவுதான். 5 கலப்பி அதை ஊரம் பாருங்க. 5 கலப்பி 4 பட்டத்தை போட்டுக்கிறாரு. ஆம்பு கலப்பிட்டும் அதுக்கு ஒரு இதுக்கு அதுதான் சம்பாரிச்சு கொடுக்குது. போட்டுக்கலாம்டா. அந்த கலப்பிக்கு இரு நான் இதுக்கு ஒரே ஒரு போட்டு மட்டும் வைக்கலாம்ண்ணா. ஒன்னே காலு 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 கை தள்ளி பண்ற காமெடியை பாருங்க. பசங்க பொட்டைக்கு சொன்னா விளையாடுறாங்க பாருங்க. வெய் வெய்ய எங்க அம்மா பொட்டுச்சுட்டோம். அதுக்குள்ள சந்தன் தூக்கிட்டு எங்கே போயிட்டான். அதுக்குள்ள பிஸியா இருக்கான். நான் அந்த பெட்டுக்கு ஒரு போட்டு போட்டு முன்னாடி வச்சுக்குது. பாருங்க நண்பா, ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ள வந்து பொட்டி நீ வச்சுக்கிறாங்க. நாங்க தான் முத வரோம் அந்த காட்டுக்குள்ள. போட்டு யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. நாங்க இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. இவ்வளவு நேரமா டிராவல் பண்ணி வந்தோம். நீ வெயிடா போடா.
நீ போடா அங்க போடா கடி அந்த இடம் தான் ஹெலிகாப்டர் நிற்கிது. நேரம் மொடையிட்டு ஒன்று வந்துருக்கும். இங்கெல்லாம் ஹைட்டே இருக்குது, நீ வைக்க மாட்டேன். சாமி இதெல்லாம் ஹைட்டுடா. அப்புறம் எப்ப அப்படி அவங்களும் காட்டுறா. ம் எங்கடா எறும்பு அடிக்குது? எறும்புல அது பூச்சி. இவங்க 2 பேர் ஜோடி. ம் என்னப்பா இங்க எப்படி வைப்ப? ஒரு இடத்துல மட்டும் அவனை விட்டுருங்க. முன்ன இங்க தாங்க. இங்க வைடா. அங்க வைப்பா. போ. முன்ன அந்த பக்கம். ஆனா இதுக்கு அப்படியே இந்த பக்கம் போகலாம். அப்படி போய் அப்படியே போகலாம். அந்த ருத்ரன் சாமி அந்த ஏறியே வைங்க. கீழே பாருங்க பட்டை மட்டுக்கு தானே பொட்டை காணோம். பட்டை மயிலுதா பட்டை மட்டுங்குது. பெயிண்ட் ஊட்டிச்சு பெயிண்ட். அது புது பட்டாச்சு. பெரிய பொட்டிது. இதோ ரொம்ப ஹைட்ல வா. அத முடிய போகுது வா. வா உள்ள அடிக்கலாம். ஏ உள்ள இரு அப்பால வந்து பார்த்தா இது வச்சிட்டு போவாங்க. ஏடா லைட்டுக்காரன் எங்கடா போன? யாரு பாத லைட்டுக்கார டோய் கோமதியா லைட் அடிப்போம். டேய் எல்லாம் வீட்டுக்கு போங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு எப்படி பொட்டு கட்டு. அப்படியே நின்னுங்க. சரி தங்கலாம் எப்படி வைப்ப நீங்க இவ்வளவு உயரத்துல? அது வர வைக்கிறேன். அப்படியே புளி வையங்க. புலியா ஆடு மாடுற காட்டில் புலி. வாங்க போலாம். போலாம் போதுவா. இவனுக்கு ஒரு பட்டு போட்டுறேன். அவனுக்கு பட்டு போட்டுறேன். ஆனா எல்லாம் பாக்கி இல்ல எல்லாத்தையும் வச்சாச்சு இல்ல. சேர் ஓட்டுற வண்டி. கேஜி இது மட்டும் வச்சாச்சு. ம் இங்கே நில்லு நீ அங்க வராது. நம்ம ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறோம். இறங்கி டாஜ் வீலுக்கு போகிறோம். அமேசான் காட்டில் ஒரு வீலு, ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு வீலு. எங்கடா போடுவோம்? டேய் இங்க வாடா டேய். எங்கடா போயிட்டானுங்க? சந்தில் பூந்து போயிட்டீங்க. இந்தா போடு. ஒன்று மட்டும் போட்டு போங்க. ஆமாம் இது யாரும் வராதிங்கன்னு தான் சொன்னார். எத்தனை பேர் வந்துட்டீங்க எல்லாம்? டே நீ வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போ. அந்த பக்கம் போய் போட்டுக்கல. வைக்க முடியாது. கல்லுமலையா நில்லுங்க. கல்லுமலையா நில்லுங்க. ஏதாச்சும் கிடக்கும். எடுங்க வண்டியை. அவ்வளோதான் எல்லாத்துக்கும் போட்டாச்சு. பட்டை ஃபைனலாக இந்த டேலருக்கு தான் போடுறோம். நாங்கள் பொட்டு போடுறது நல்லா இருக்குதா இல்லை எப்படி இதுன்னே கமெண்ட் பண்ணுங்க. பேர் போட்டு போட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. அடுத்தபடியாக பூஜையை ரெடி பண்ண வேண்டியதுதான். அடுத்தது பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணோம். என்ன அழகா வைக்கிறாங்க பாரு. வீடுகளை சந்தனம் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படி. இல்லை பட்டை போட்டுட்டா. ஆமாம் இது கொடுங்க. இப்போ மாலையை கட்ட போகிறோம். உனக்கு 2 பெருசா? பார்த்துங்க. மாலை ஒன்று 250 ரூபா. டாப் ரேட்டு ப்ரோ இன்னைக்கெல்லாம். ஆமாம் இங்கெங்கே போகிறீங்க? நான் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் ஊருக்கு போகிறீங்க பெருசாக நான் எடுத்து எங்கேயோ கட்டி கட்டுங்க போங்க. அஜித்னா உனக்கு நீ கல்யாணம் மாலை மாற்று. இதை நான் அந்த வண்டி கட்டி போகிறேன். எனக்கு அந்த மாலையை கொடுத்துறியா? நீ உனக்கு ஒரு மாலை கொடுத்தா போறேன்னு போய் கட்டு. என்ன துளி உண்டுக்குது? எல்லாரும் ஒரே சைஸ் தான். இல்லை உனக்கு குஞ்சா பெருசா இருக்குது. 2 ஒரே டிசைன் தான்டா. அங்கே பாட்டு 2 பேர் அடிச்சிட்டாங்க பாருங்களேன். நீ எங்கே போய் கட்டு? இந்த வண்டியில எங்கேயும் கட்டாத. வண்டிக்கு மாலை நீ எங்கே போய் மாலை மாத்துறாரு, தாலி கட்டுறாரு. பேசிக்கு தான் கட்ட போவ. நாளைக்கு வேணாம். நாளைக்கு வேணாம். எப்பனா கட்டுவ? தானே எனக்கு தெரியல. முடிச்சு மாதிரிட போட்டுக்கிறான். எல்லாரும் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிறாங்கல்ல எப்போ கட்டுவேன்னு. நான் கல்யாணமா தாலி அடக்குறேன். நானும் நீ எல்லாம் கட்ட மாட்டா. நீ கம்முன்னு வீட்டுக்கு போ.
அஜித் எனக்கு கூடி சீக்கிரத்தில் இன்னொரு மாலை வாங்கணும். சரி வா. மாலை தலைவனா தலைவனை போட்டோ விடு. எப்படி கை இதில் போக விட கையும் உள்ள விடா. கைக்குள்ளே பூந்து சூப்பராக கரெக்டா. இங்கே பாடுறா இங்கே பாடுறா இங்கே பாடுறா. ராஜாஜி மாமா என் தலைவனை பார்த்தீங்களா? அங்கே மாலை தூக்கிட்டு வரா. ஏய் அவனா அப்படியே அந்த மாலையை போட்டு அதை உட்காரு. வடங்க உட்காரு அதுல ஏறி உட்காரு. தூக்கி வைக்கி இரு இரு இரு. மாலை பாபா மாலை பாருங்க. இவர் அண்ணன் எப்படியோ ஒரு மாலையை கட்டிட்டாரு. அப்படியே உட்காரு. பாருங்க சந்தோஷம் ஒரு மாலை கட்டிட்டான். சந்தோஷ் மாலை நல்லா கட்டுறானா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜேசிபி கட்டானி டேய் இங்கே பாடுறா. இங்கே கூட இப்போ கூட நான் இப்போ கூட அழகான போட்டாலாம் எடுக்கிறாங்க. கீழே கீழே இது கொடு. இங்கே பாரு இங்கே பாரு. கண்ணு கூசம் இல்லை. சரி போ சூப்பர் முடிஞ்சிச்சு. நீங்கள் மாலை கொடுத்துட்டு கிளம்பலாம். இங்கே மாலை ஏன்டா கொடுத்துறாதா? என்னையும் போட்டேன்னா எடுத்துக்கலாம் தான் நீ சொல்லுவேன். அப்போ மகாலா உனக்கு கிழிச்சர் இருக்குது வீட்டில். மங்கல்யம் தந்தானே மகன் ஜீவனை ஏத்துனா பிடிச்சிக்கிங்க கீழே விட்டு கட்டணுமா இல்லை கம்பி இருக்குது இல்லையா? கம்பி தலை கம்பியில் கட்டு. நான் சொல்ல கொஞ்சம் இழுத்துக்கா. நான் சொல்ல போறேன். கலர் மாதிரி அது எதுக்கிட்ட வச்சு அழுத்துனா? எதுவும் இல்லையே. எடுத்து முடியுமா? போதுமாம்மா இடத்துல சேமி பார்க்கலாம். எடுக்கட்டுமா? அப்போ நான் என்ன கையில் பண்ணிட்டு வச்சுக்க. என்ன கையில் கொண்டா அவுக்கலாம் மாலையா. கீழே மண்ணில் இருக்குது. முதலிருந்து ஒரு சத்தம் கேட்குதுன்னு பார்க்காதீங்க. அது நம்ம சந்தோஷோட மெசேஜ் டியூனு. டாப்பை கழட்டி உள்ள மாலை கட்டுறாங்க. கட்டிட்டு கூப்பிடுங்கண்ணா. இந்த லைட்டு விடு. இன்று போய் நாளை வா. வா இந்தா. நான் என் வண்டி நான் கட்டுறேண்ணா. ஓண்டியா இருக்காத இருக்காத. நான் கட்டுறேண்ணா. என்ன மாலையா? நீ கட்டுற வயசுல கட்டு. இங்கே உள்ள போய் இருக்கா எனக்கு பிடிச்ச வண்டி அது இதுதான். ஏன் இது மட்டும் உனக்கு என்ன ஸ்பெஷல் வண்டியா? ஆமாம். அப்போ தட்டா இந்தா. ரெண்டு பேர் சேர்ந்து கட்டுற மாலை நல்லா இருக்குது. கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. ஓகே ஆமாம். இப்போ நேராக இருக்குதா இல்லை கோணையாகுதான்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குல்ல? தவிர்த்தே இருக்குல்ல? உங்களுக்கு எப்படி இது? சூப்பராக இருக்கு. ஓகே அடுத்தது பூஜையை ரெடி பண்ண வேண்டியதான். அங்கே ஒரு வண்டி கட்டிட்டு இருக்கிறாங்க நானே. இங்கே எங்கால் போய் டான்ஸ் ஆடுறது பாருங்க. அது இருந்துட்டு போகிறாமா இப்போ? சரி வாங்கலாம். அவ்வளோதான். பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கூட கல்பிட்றியா? டேய் இப்படி தான் இருக்கணும். பூஜை இப்படி தானே பண்ணுறோம். இப்படி தான் இருக்கணும். தேங்காங்க ஏங்க ஆள் கொண்டு வந்து தூக்கிட்டு வந்தோம். ஏன் பிரிச்சு கொட்டணும் இலையில கொட்டிங்க. வாழை திரும்பி இருக்கணும். பூசை போட்டு வண்டி மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஓரமாக வை. வாழை திருப்பி திங்கக்கூடாது. சாப்பிட்டு போகிறான் விடுறா குழந்தை வேண்டா. எங்கடா இந்தாமா மாத்தா தேங்காய் இன்னொன்று. அப்போ நானும் திங்கக்கூடாது. டேய் தேங்காய் வாழைப்பழம் சரியா போச்சாடா? இப்பெல்லாம் மாறி வருமா? மாறி வருமாடா? திருப்பிங்க. ஆமாம் இப்படியா? ஆ இப்படி தான் இருக்கணும். அதே தான்.
இப்படி வச்சுக்கோங்க. வண்டி முன்னாடி தான் அதை வாட்ச் மாதிரி தான் வேணும். வாழைப்பழம் இங்கே வச்சுக்கலாம். கலப்புரி நாங்கள் வாழை வச்சு அதை கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை எடுத்து கலப்புரி இங்கே வச்சிடணும். தேங்காய் 2 பக்கமும் இப்படி வச்சிடலாம். டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிற நேரம் மாட்டேன் இதெல்லாம். தேங்காயை உடச்சி வைக்கணும். அதில் பிச்சு கொட்டுக்கோ. அப்படி வைக்கலாமா? உடச்சி போட்டு கத்தி எடுத்துட்டு வந்தியாக்கா? கத்தி ஓர தூக்கிட்டு வரானுங்க. இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க. எதை எதனா தூக்கிட்டு வரீங்க? இந்த உங்கள் கையிலே வச்சுருங்க. நம்மள எலும்பு பழமெல்லாம் டயருங்க நெருக்கி கரெக்டாக கட்டிக்கிற மாதிரி. சரி இது சாமி சாப்பிடலாம். எப்போ இப்பயே நான் வண்டி நவுத்துணுமா? ஓ அப்பயே நம்ம அரிசி விட்டுருவோம். எப்ப நீ எந்திரா எட்ட போங்கடா. கோயிங் எட்ட போங்க. அக்கா சொம்பு எடுத்துட்டு வந்தியாக்கா தீத்த முடிக்கிறதுக்கு? அதை மட்டும் போய் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. போதுண்டா சைனாக்கரா. போதுண்டா ஜெயண்டாக்காரங்களா. இப்போ பூஜையே ஆரம்பிக்க போகிறோம். அதெல்லாம் இருட்டாகி போச்சு, அதான் பிரச்சனை. சொக்கா போட அப்படியே துண்டு ஒன்று எடுத்துருவாங்க. அவ்வளோதான் பூஜை ஆரம்பிக்க போகிறோம். பூஜை நிப்பாட்டி ஏதோ பேசு. எல்லாரும் வந்துருங்க. வாங்க வாங்க. அட்ரஸ் இதுலேயே மென்ஷன் பண்ணுறேன், வந்துருங்க. அடுத்த வருஷம் பூஜைக்கா? காலைல கூட வாங்க. கள்ளப்பொரி வீட்டில் வச்சுக்கிறாராமா. ஏண்டா கல்ல குடிக்க அவங்க வீட்டில் பூஜை போட மாட்டாங்களாடா? அது வண்டிக்குன்னு போட்டது சாமி இது. இல்லடா நாளை பற்றி சிரியா லேப்டாப் சாம்பிராணி இதுலயே இருக்கு பேர் மாட்டேங்குது. நீ பத்தி வைக்க மாட்டீமே. ஒன்று இங்கே வச்சிடலாம், 2 விட்டு மாட்டிக்கலாம். ஏங்க அந்த கற்பூரத்தை பச்சை வச்சு பார்த்து கூட பிடிச்சிக்கலாம், காமிச்சு வச்சுக்கலாம். பார்த்துக்கலாம் இங்கடா பத்தவே இல்லை, நீ போச்சுக்கிட்டு இருக்க. கற்பூரம் பற்ற வைக்கலாம் கூட பண்ணி வச்சுருக்காங்க. ரவணா இதில் ஒன்று பத்தி கற்பூரத்தை பற்ற வச்சா அதில் பற்றிக்குவோம் சாம்பிராணி. இந்த பத்தி வச்சுதான் அடுத்து நீர் ரோலமா? இன்னொரு சாம்பிராணி கடை சந்தோஷ பெரிய இருப்பு சாம்பிராணி பண்றான்டா அவன். பத்து நிமிஷம் பத்தேனா? கப்ப கமுத்து கல்பூரம் பத்தேனா? ஏய் கப்ப எதுக்குடா கமுத்துன? அப்போ இதுதானே காட்டணும். அதுலயே கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சா அதே வந்து போயிடும். அதுக்குள்ள கீழே குட்டிக்க ஆனந்தம் பூஜை நான் அதை எடுத்து போட முடியல. போயிட்டு உன்னை போய் வேற ஒரு குண்டை போட்டு. அதாங்க எனக்கு அதெல்லாம் காமிச்சு வைங்க. மணி எங்கா? மணி எங்க? ஆமாண்ணா மணி யாரை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்களே. மணி எத்தனை சத்தமாதீங்க, சாமி கும்பிடுங்க. கேமரா தூக்கி போட்டு சாமி கூப்பிடுறா. எல்லாம் மண்டப்படாது. மணி எட்டாரா அவனுக்கு முடியாதான். வீடியோ முடியாதுல்ல மணி எட்டலன்னா. கடுத்தார் விழுந்துருவாங்க. கால் மாமச்சம் ரெண்டா உடைக்கலன்னா பண்ண செலவெல்லாம் நீங்க போட்டுக்கணும். அங்கே மட்டும் இன்னும் பத்த கமிட்டியா? மணி தனி அடிச்சுட்டு வரான் ஒருத்தன். மணி ஆட்டலன்னா அந்த வீடியோ க்ளோஸ் ஆகாது. மணி பூசாயிட்டு விட்றா. ஏய் அடிடா, என்னடா சிரிச்சிட்டு இருக்க? என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? சத்தம் வரல. மணி அவனுங்களை காமிடா வேடா பசங்களை காமி. என்னது அண்ணன் இப்போ பூசை மண்ணில் பூச முடியாது. கலப்பொரி அள்ளி தின்னுட்டு இருக்கிறானுங்க. அவ்வளோ போதாண்டா. மீதி கேமரா கொண்டு ஆட்டு போறியா? பத்து நிமிஷம் மூக்க தூக்கி எரிஞ்சு மாட்டேங்குது. அந்தாண்டா சொன்னா போடுதுன்றீங்க. நான் நார் வச்சு போனா யாரையா? அதெல்லாம் வெயினும் அப்படியே ஆசை தீர்த்துட்டாண்டா. ஒருத்தர் சொல்லுங்கடா, வைக்க பிக்க வேணான்றீங்க. வெயினா அப்படிங்க இவனுக்கு தான் பெரிய பூஜாரியா இருப்பாங்க. அப்புறம் சொல்ற பண்ண வேண்டியதாண்டா மாமா. அடுத்த வருஷம் நம்ம யூடியூப்ல போட்டு பூசை பண்ணது எப்படின்னு கத்துக்கிட்டு வந்தா அடுத்து போதும். ஒருத்தர் நீர் நீர் விடுங்க. கிருஷ்ணா அந்த செருப்பு விட்டு அதை அப்படியே எடுத்துக்கணும். நீ போடா. என்னமா அவர் காட்ட அப்படியே நீர் விளையாட்டு வேணும். அது மேலே நான் பூசாரி. லைட் எப்படி கொடுப்பீங்களா?
ஓடி ஓடி நல்லா ஓடணும் நமக்கு. ஈஸிலே குடிக்கூடாது நமக்கு. பெரிய பெரிய கரையா வரணும் நமக்கு. பட்டியல் சுட்டா நீ போய் கோல வேலையை பார்க்குற, நீ அங்கே போட. மூஞ்சி பட்டி நீ செருப்பு விட்டுட்டோண்ணா. என்னது ஓ, நீ இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே ஊற்றி விட்டு வரையாத, எல்லாத்துக்கும் தீர்த்து போடணும். எனக்கு எங்கண்ணா போடுற, இப்போ போடக்கூடாதுண்ணா. நான் ஒரு போடுற மூஞ்சி வந்து எல்லாமே பண்ணுவீங்கடா. இங்கே இங்கிட்டு இங்குது அங்கே வேணும், அந்த கலப்பிக்கணும். வண்டி என்ன முடியல, அது கிளப்பி போயிட்டான். லைட்டாக மட்டும் தொட்டு போடு, நீ ஊருக்கு பிடிச்சி போடாத. தேங்காய் இது போடாத, இது என்ன இதாக நடந்துச்சு. அங்கே இங்கிட்டு வேணும். தேன் போடுறான் பாருங்க. இங்கிட்டு 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 தீர்த்தம் போடுறது ஒன்னா நம்புறான். இங்கே எங்கண்ணா போடுறா? மாட்டுக்கு போட வந்தா மாட்டுக்கு நீ வேணாம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. குடிக்கூடாதா? என்ன மாமா உலக சுத்தி கட்டுற மாதிரி அங்க போய் நிக்க வைங்க. நான் அங்க வரல. இதெல்லாம் அங்கே ஒரு கலப்பை ஒன்று இருக்குண்ணா, கழுப்புற அமையாமல் பார்த்துக்கோங்க. கழுப்பு அக்கா கழுப்பு கொண்டு வாங்க, கழுப்பு போகணும். அதுலேயே இருக்குண்ணா, தட்டத்துலேயே இருக்குண்ணா. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் வந்தால் அண்ணன் இழைச்சிருவாரு. ஓம் நமக நாராயணா. சும்மாறா என்னடா பண்றீங்க? எங்கேயோ போகிறாங்க, எப்படியோ வர்றாங்க. காட்டன் தீர்த்த முடியும். மணியோட கைத்து பார்த்தீங்கன்னா, மணியோட கைத்துக்கு சத்தம் கேட்கலையா? உள்ளார்னா இப்படி அடிக்கூடாதா மணி, இப்படி அடிக்கூடாது. இங்கிட்டு இங்கிட்டு வண்டி போடுங்கடா. ஆமா இந்த வண்டி ஏதா பஜாஜ். நான் லைட்டாக தெரியும். சரிடா ஊத்தாத இல்லை பூசி முடிஞ்சிச்சு. தெரியும் தொட்டு இப்படி உணவு இங்கெல்லாம் போடாத, தேவையான இடத்துல போடு. ஆள் இல்லாத கடைக்கு யாருடா டீ ஆத்துற மாதிரி ஆள் இல்லாத. இதெல்லாம் இந்த கலப்பையை விட்டுட்டு நீங்க சிவப்பு கலப்பா. எனக்கு முன்னாடி பாஸ்ட் ஆகிறான். நான் உனக்கு முன்னாடி தான் நான் பாஸ்ட் ஆக முடியும். மணி அடிக்கிறாள். ஒரு வழியாக அங்கேயும் சுற்றி இது முடிச்சுட்டு வந்தாச்சுனாங்க. நீரை காணா, நீர் உள்ள வரத்துக்கு அதான் வந்து நிறைய இருக்குது. கொஞ்சம் கம்மியாக போச்சு. தண்ணி விழுவுதா இல்லை? ரொம்பவே காலி பண்ணிட்டானே. கொண்டடா மணி ஆட்டுறானா, மணி கொண்டடா. நான் கடைசி வரைக்கும் நானே அடிச்சு போகிறேன். நீ நீர் விளையாடுறத மட்டும் தான் பார்க்கணும். நீரு அக்கா அக்னியோட விளையாடுதான். மட்டும் தான் பார்க்கணும். அக்கா அங்கேயே வைக்கா. விடு விடு விடு, தள்ளு 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 தள்ளு, தீர்த்த முறை எல்லாத்துக்கும். எல்லா வண்டியும் ஸ்டைலாக போடுறாரு பாத்தியா தீர்த்தம். ஆல்ரெடி எவ்வளவு தீர்த்தம் போட்டாங்க. வண்டிக்கெல்லாம் போட்டான், நமக்கு தான் போட்டுக்கணும். அந்த அண்ணன் கொஞ்சம் போடுங்க. ஓ அந்த செருப்பு தான் கழட்டி விட்டு வானா. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. என்னடா பண்றீங்க? மாப்பிள்ள அந்த வண்டிக்கு கலப்பறி போடு. நானும் அள்ளி போடுறேண்ணா. அந்த வேலையை நல்லா பண்ணி பொறி நீ அங்கேயே அள்ளி போடுற, அது படைக்காத பொறி அள்ளி போடு.
அப்படிலாம் அள்ளி போடுங்க. அதான் சாமி கும்பிட்டீங்களாடா? உங்களையே தான் சுற்றிட்டு இருந்தோம் சாமின்னு கும்பல. சாமி கும்பிட்றத தவிர நான் பார்த்தனா பொறி வேணுமாடா? அங்கே வந்து அள்ளி திங்குது பேர். என்ன மாதிரி போட்டுட்டு இருக்கிற? என் மாமா பொறி போட்டு பொண்ணு கீழே விட்டான். எப்பவும் போல் நல்லா ஓடணும் நமக்கா. எந்த வேலையும் வைக்கக்கூடாது, டீசல் குடிக்கக்கூடாது, கத்தி தேயக்கூடாது, பட்டம் வைக்கக்கூடாது, டயர் தேயக்கூடாது, அஜித் சம்பளம் கேட்கக்கூடாது, அஜித் சந்தோஷ் சம்பளம் கேட்கக்கூடாது, 2 பேரும் சம்பளம் கேட்கக்கூடாது. எப்பவுமே சோசியல் சர்வீஸ் தான். மறக்காம பொறிக்க கூடாது. கண்டிப்பா அது கேட்பாங்க. சரி ஓகே நண்பா, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடித்து கொள்கிறோம். இன்னும் ஒரு நல்ல வீடியோ வரும். அனைவரும் சந்திக்கிறோம். பாய் டாடா. எங்கடா நீயும் போறியா? போ. இங்க காட்டுனா உங்களெல்லாம் கடைசி வரல என் மூஞ்ச காட்டலன்னு சொல்லுவாங்க. அது என்னடா போஸ்? ஓகேன்பா, பகலா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். பகல் இல்லாத போச்சு. ஸ்டைல் தான். சூப்பர்ப்பா. சரி, அடுத்தது பூசணிக்காய் பத்த வச்சு சுத்திட்டு கொண்டு போய் உடச்சு வேலை முடிஞ்சு. அவ்வளோதான்பா. வீடியோவை நிறைவு செய்கிறோம். ஒரு குச்சி எடுறா நீ. என்ன பழம் சாம் பூசணிக்காய் சுற்றி போட போகிறோம். பத்துமா? என்னடா அது? பத்துமா? ஆகுமா? இது பாருங்க, கொஞ்சம் டீசல் ஊற்றலாமல்ல? எங்கடா வைக்கிற வெடிய? இருமாப்பில இரு. நல்லா இருட்டுனா சுற்று, வண்டி சுற்று. டேய் என்ன வாடா. அடிகள் கூட பற்றிச்சா? இது 19 சிவப்பாக்கி விட்டீங்க, அதனால தான் இது ஆச்சு. முதல்ல சுற்று அமைஞ்சு போயிருமா இப்போ? சுத்தானே 2 3 அப்படியே இருந்தானே 2. அப்படியே போயிரு, இப்படியே போயிரு, சுத்தா இப்படியே போயிரு. அப்படி இல்லை இப்படி. டேய் அப்படி தானே போகணும். அது என்ன இப்படி இப்படி சுத்தம் போது இப்படி போகும். டேய் நாம் சுத்தறதான் சொல்லியாச்சு இல்லை, விடு. நாம் பண்ணுறது தான் பூஜை. அவ்வளோதான். தூக்கிட்டு போய் போட்டு உடச்சா தேனிச்சு. வெளியே போ. வாசல் போட்டு சுத்துற மாதிரி நல்லா இருக்கும். பின்னாடி சுத்தாத. இது அமைஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கணுமா? கீழே கொட்டி இந்த இடத்துக்கு போ. இந்த இடத்துல அடி. சரி சரி, ஏதோ ஒரு இடத்துல அடிண்டாப்பா. இதோட டிஸ்டியெல்லாம் போயிடணும் சாமி. மாப்பிள்ள எத்தனை போட்டான். எட்டப்பாப்பா. ஓகேப்பா, பூசணிக்காய் உடச்சாச்சு. நெக்ஸ்ட் எலுமிச்சக்காய் சுற்றுறோம். 4 பக்கமும் விசிற போய்க்கிறோம். பார்த்துமா, பக்கத்தில் ஒரு பூசணிக்காய் இருக்குது, அதே உடச்சு போடாதீங்க. பார்த்துங்க, சின்ன பூசணிக்காய். எஸ், கேமரா வேண்டாம் போட்டு வச்சது நான் தான் வச்சேன். அம்மனரா குள்ள கம்மன் இல்லை, எது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. எங்கேயோ ஒன்று வச்சா சரி. எங்க அஜித்துக்கு மூக்கில் வைங்க. கேமரா வச்சான்ல. ஐயோ கேமராவும் டிஸ்கே தான் அது சுற்றி போட்டுருக்கோம். உதாய் ஏய் ஏடா தேங்காய் சொல்லிட்டு இருக்கிற? நான் எரிக்காரன் பண்ணிட்டான் தேங்காய்.
அது நான் ரோண்டி சாப்பிடுவேன் பின்னாடி வண்டி நவுத்துங்கடா டே ஓடு ஓடு நான் ஒரு வண்டி. நீ எந்த வண்டி எங்க போறாங்க மாப்பிள ஓடு மாப்பிள நீ ஒரு வண்டி நவுத்து சந்தோஷம் போடா. ஓகேன்பா நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே இது விட்டுருவோம் மறுபூஜை அப்படியே ஆஃப் பண்ணு அப்படியே ஆஃப் பண்ணு அப்படியே ஆஃப் பண்ணு லைட் எறிட்டோம் லைட் சிட் லைட் போட்டு விடு டேய் சிட் லைட் மட்டும் எறி விடு அஜித் பார்த்துட்டான். டேய் சின்ன லைட் எறி விட்றா சிட் லைட்டை டேஞ்சர் லைட் எறி விட்றா அப்படியே விடு இந்தானோப்பா அப்படியே வை ஓகேன்பா அவ்வளோதான் வரிசையிலே முடிச்சாச்சு காலையில் நம்ம போச்சு போட மாட்டோம் அவ்வளோதான் இப்படியே நாளைக்கு எடுத்து அது டியூட்டிக்கு கிளம்ப வேண்டியதான் மாப்பிள்ள போனது எல்லாம் எடுத்துகிட்டு போ பையங்க பையில எல்லாம் பொறிச்சு போடு என்ன பண்ணுறான்டா மாப்பு ஆஃப் பண்ணுறான் சிட் லைட்லாம் இல்லை வா ஆஃப் பண்ணிவிட்டியாலாம் எல்லாம் வண்டி வந்து ஆஃப் பண்ணி சந்தோஷ் போய் ஆஃப் பண்ணி விடு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கிக்கான்